கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இதுதான் ஜெய்ஷாவுடைய பவர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புடைய ப்ரைஸ் எல்லாம் ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதைத்தான் மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரியுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னா ஸோ எல்லா பிளேயர்ஸுமே ரிட்டர்ன் வரதில்ல சிக்கல் அப்படிங்கும் போது இப்போதைக்கு ஒரு 10% பிளேயர்ஸ் தான் ரிட்டர்ன் வரல. ஆனால் போன எல்லாருமே மறுபடியும் கிளம்பி ரிட்டர்ன் வராங்கிற தகவல் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மே 26 போகிறாங்களா, மே 30 போகிறாங்களா, இல்லை 3ஆம் தேதிக்கு முன்னாடியே போகிறாங்களாங்கிறது நம்ம பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு எல்லா டீமுடைய ஸ்குவாடும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இன்னொரு 1 வீக் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஆர்சிபி அப்டேட் ஹேஸ்லுட் ரிட்டர்ன் வராரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பர்சனலா வெளியில இருந்ததுனால மேக்ஸிமம் வீடியோ டக்குன்னு கவர் பண்ண முடியல. ஆல்ரெடி 2 to 3 hours முன்னாடியே வந்த அப்டேட் தான். அதாவது ஹேஸ்லுட் ரிட்டர்ன் வராருங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியால இருந்து பேக் எல்லாம் அவர் வந்துட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. ஏர்போர்ட்ஸோட இமேஜஸும் நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ஹேஸ்லுட் இன்னும் வந்து சேரல. பட் இருந்தாலுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ் அவரும் வராரு. ஆனா மிச்சல் ஸ்டார்க்குடைய வருகை தான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹேஸ்லுட் வராரு. ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ நேற்றுக்கு டேட்டுக்கு வரைக்கும் அவர் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வராரு அப்படிங்கிறத தாண்டி அவர் கம்பல்சரி வராரு அப்படின்னா அவருக்கு நிகழ் சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா வந்தா அவர் எல்லா மேட்சுமே ஆடுவாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம். அப்படியே கட் பண்ணா ஆர்சிபியோட எல்லா பிளேயர்ஸுமே ஆல்மோஸ்ட் 99% பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ஜேக்கப் பத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட் 3 பேருமே ஒரே ஃபிளைட்ல தான் கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ அதுதான் சூப்பரான விஷயம். எஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு பார்த்தோம் அப்படின்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. 26 வரைக்கும் ஃபில் சால்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமா லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஜேக்கப் பத்தல் 26ஆம் தேதிக்கு மேல கிளம்பி போயிடுவாரு. இன்னும் கிட்டத்தட்ட 1 வீக் அப்புறம் அவர் கிளம்பி போயிடுவாருங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. எனிவே அது வரைக்கும் இருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம்ங்கிற மாதிரி ஃபீல்டிங்ல கூட ரொட்டேஷன்ல அவர் யூஸ் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு அப்டேட், மொரட்டடி மன்னன் இப்போ ரொமேரியஸ் எப்பர்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. அவர் பிளேயிங் லெவன்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எவ்ரி மேட்ச் எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவரு, டிஜே பிராவோ, அது மட்டும் இல்லாம ஸோ ரசல் இவங்க 3 பேருமே போயிருந்தாங்க. அவங்க எல்லாமே திரும்பி வரக்கூடிய அந்த கிளிப்ஸ் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அதில் ரொமேரியஸ் எப்பர்டுடைய ஃபேஸ் பார்த்ததுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக ஒரு மேட்ச் வின்னர் டிம் டேவிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அவரும் வராரு. அண்ட் டிம் டேவிட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ வந்துட்டு இருக்காருங்கிற அப்டேட் எல்லாம் போக இப்போ அஃபீஷியல் பிக்சர்ஸ் அவங்க சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பிளேயர்ஸுடைய பிக்சர்ஸுமே பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்னைக்கு காலையில முதல் பிளேயரா வந்து சேர்ந்தது யாரு அப்படின்னா கேப்டன் ராப்பா. ஸோ ரஜத் பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆரம்பத்துல இருந்தே அவரோட கையை காமிக்கவே இல்லை. அந்த கிளிப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா காரை விட்டு இறங்குறாரு அவரும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஜித்தேஷ் சர்மா 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு கரெக்டா வீடியோ முடியும் போதே அவரை கூப்பிட கேமராமேனுக்கு ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. ஸோ அப்போ ரைட் ஹேண்டை தூக்குவாரு. அது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்தவங்க இப்போ ரிவீல் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ கையில அந்த கட்டை காணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 100% அவரும் ஃபிட்டா இருக்காரு அப்படிங்கறதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதுக்கு மேல ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வார் வந்தது அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா 1 வீக் மேல எல்லா பிளேயர்ஸுமே யாருமே மிஸ் செய்யப்படாம கியூர் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப யோசிக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும் அந்த படிக்கலுக்கு பதிலாக இன்னொருத்தர் கொண்டு வந்திருக்க தேவை கிடையாது. ஸோ பரவாயில்ல, படிக்கலுக்கு பதிலாக இப்போ மயங்க் அகர்வால் வந்து நெட்ல சூப்பரா பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. செம்மையா அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓவராலா டாப் டு பாட்டம் இப்போ வரைக்கும் 90% மேல பிளேயர்ஸ் அண்ட் கோச்சிங் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துதான் ஆகணும். ஏன்னா நாளானிக்கு மேட்ச் அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப முக்கியமா அந்த மேட்சுக்கு இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டு இருக்காங்க. வந்த உடனே ரஜத் பட்டிதார் அண்ட் ஜித்தேஷ் சர்மா சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹேஸ்லுட்டுடைய வருகை மட்டும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வரல. ஆனா அவர் கண்டிப்பா வந்துருவாரு அப்படிங்கிற அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ ஒரு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது போக பயிற்சி அது மட்டும் இல்லாம கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி அந்த மேட்சுடைய ப்ரிவியூ இது எல்லாமே சீக்கிரமா போட போறேன். ஸோ நீங்க மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. சீக்கிரமா வந்து நெக்ஸ்ட் வீடியோவோட மீட் பண்றேன்.